الحمد لله رب العالمين والعاقبة للمتقين لا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை படித்து அதன்படி வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்தரமான நோக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய அன்பும் உரித்தாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக ரியாலுஸ் சாலிஹீன் மஸ்ஜிது ரியாலுஸ் சாலிஹீன் என்ற மஸ்ஜிதில் ரியாலுஸ் சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப், இது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களினால் தொகுக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் தொகுப்பு. இந்த தொகுப்புடைய ஒரு விசேட அம்சம் என்னவென்றால், இதனுடைய கடைசி பகுதி அல் மன்ஹியாத், இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டவைகள் என்ற ஒரு நீண்ட ஒரு தலைப்பை சில குறிப்புகளாக தொகுத்து வைத்திருக்கிறார்கள். இலங்கையில் இயங்கக்கூடிய சகல மதரசாக்கள்லையும், அது எந்த கொள்கை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, சகல மதரசாக்கள்லையும் சகல மதரசாவுடைய லைப்ரரிலையும் சிலபஸ்லையும் இந்த கிதாப் போடப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவ்வளவு முக்கியமான ஒரு தொகுப்பொண்டு இதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இந்த தொகுப்புடைய பாடத்தினுடைய முதல் பாடமாக தஹ்ரீமுல் கீபா வல் அம்ரு பிஹிஃப்லில் லிசான், புறம் பேசுவது ஹராம் என்பதாயும் நாவை பேணுதல் என்ற ஒரு பகுதியும் இங்கே கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். இந்த பாடத்துடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புக்கள் பற்றியும் நாளை மறுமை நாளையில் நாம் விசாரிக்கப்படுவோம். அதே சமயம் ஒரு மனிதனுடைய ஆல் பார்ட் ஆஃப் பாடி நாளை மறுமை நாளையில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். எங்களுக்கு விட்னஸ் எவிடன்ஸ் வெளியிலிருந்து வர தேவையில்ல, எங்களுக்கிட்டே இருக்கு. நாளை மறுமை நாளையில் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். இது சம்பந்தமாக பேசும்போது என்னுடைய முகவுரையில் ஒரு சில தகவல்களை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். சூரா ஃபுஸ்ஸிலத் 21, 22 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வகாலு லிஜுலூதிஹிம், அவர்கள் அவருடைய உடம்பிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தோல் இடத்தில், இந்த ஸ்கின் இடத்திலே கேட்பார்கள், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொன்னீர்கள் என்று மனிதர்கள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் இந்த தோல் சொல்லும், அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தையும் எவன் பேச வைத்தானோ அந்த இறைவன் தான் என்னையும் பேச வைத்தான் என்று நம்முடைய உடம்பிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தோள்கள் சாட்சி சொல்லும். வஹுவ ஹலகக்கும் அவ்வல மர்ரத்தும் வ இலைஹி துர்ஜாஊன், உங்களை ஆரம்பமாக எதுவுமே இல்லாம இருந்த போது உங்களை ஆரம்ப கட்டமாக படைத்த அதே இறைவன் தான் என்னை பேச வைத்தான், நீங்கள் அவனிடத்தில் தான் திரும்பி போகவும் வேண்டியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வமா குன்தும் தஸ்தரூன ஐ யஷ்ஹத அலைக்கும் ஸமஉக்கும் வ அப்சாருக்கும் வலா ஜுலூதுக்கும், நாளை மறுமை நாளையில் உங்களுடைய தோல் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், உங்களுடைய பண் பார்வை உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், உங்களுடைய கேள்வி செவிப்புலன் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், இவைகளை நீங்கள் மறைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலாக்கின் தலன்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரன் மிம்மா தஅமலூன், நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் சொன்னா இதெல்லாம் அல்லாஹ் கண்டுக்க மாட்டான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று ஒரு கேள்வியை சூரா ஃபுஸ்ஸிலத் 21, 22 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். அப்படி என்றால் நாளை மறுமை நாளையில் எங்களுக்கான சாட்சி, எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. எங்களுடைய உடம்புல இருக்கிற தோல் போதும் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வது. அதே போன்று சூரா யாசின் 65 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், நாளை மறுமை நாளையில் வாய்கள் பேசாது, வாய்களுக்கு பேசக்கூடிய முடியாது, பூட்டு போடப்பட்டு விடும். வ துகல்லிமுனா ஐதீஹிம், உங்களுடைய கைகள் பேசும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும்,
கை எதை பேசுதோ அதுக்கு கால்கள் சாதகமாக சாட்சி சொல்லும். பிமாக்கான எக்ஸிபோ, நீங்க என்ன செஞ்சீங்க என்பதை உங்களுடைய கை பேசும், சொல்லும், கால் அதுக்கு சாட்சி சொல்லும். அப்ப எங்கள்கிட்ட எங்களுக்கு எதிரி யார்? இப்ப மறுமையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எதிரி நாங்கள், வெளியில யாரும் கிடையாது. எனவே இந்த தோல் கூட எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். நினைச்சும் பார்த்திருக்க மாட்டோம், கற்பனையில கூட சிந்திக்க மாட்டோம் நாளை மறுமையில் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்று. இப்பொழுது நான் ஏன் இந்த செய்தியை சொன்னால், முதலாவது நாங்கள் எடுத்த பாடம் ரேபா, புறம் பேசுதல். நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் நாளைக்கு மறுமையில் எங்களுடைய தோள்கள் எப்படி எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுமோ, எங்களுடைய கைகள் எங்களுக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்லுமோ, இதே போன்று நாளை மறுமையில் எங்களுடைய நாவும் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் பேசுவார்கள், ஒரு இடத்துல 4 பெண்கள் சேர்ந்தாங்கன்னா போதும் அந்த ஊரையே பேசி முடிச்சிருவாங்க. இன்னைக்கு 4 பெண்கள் தேவையில்லை, 2 ஆண்கள் 2 இடத்துல சேர்ந்தா போதும். கிழக்குல இருந்து மேற்கு, மேற்குல இருந்து கிழக்கு முழுதையும் பேசி முடிச்சிருவார்கள். எல்லாம் என்னது? அடுத்தவங்களை பத்திய கைபத், புறம் பேசுறது. ஆக கெட்ட ஒரு பழக்கம். எங்களை அறியாமலே அது பேசப்பட்டுரும். நல்லதுல இருந்து ஆரம்பிப்போம், நல்லது தானே சொல்லி நாங்கள் ஆரம்பிப்போம், இறுதியில் அது பாவத்தில் கொண்டு வந்து முடிந்து விடும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல் குர்ஆன் சொல்லுது, வலா யகதப் பாலுக்கும் பாலா, உங்களில் ஒருவரை பற்றி புறம் பேசாதீர்கள். அயுஹிப்பு அஹதுக்கும் அயக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா ஃபகரிஹ்துமூ, உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரன் இறந்ததுக்கு பின்னால் அவருடைய மாமிசத்தை உண்பதற்கு விரும்புவீர்களா? விரும்ப மாட்டீர்கள், நீங்க வெறுத்து விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசும் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். காரணம், இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய. எனவே இந்த வசனம் இறுதி பகுதி சொல்லுது 2 விஷயங்களை சாராம்சமாக சொல்லுது. முதலாவது, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசும் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பேசி விட்டு கொண்டு சொன்னால் தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள், நிச்சயமா அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். 2மே நல்ல கழுகுகளை கழுகிட்டு வாயை தொடச்சிட்டு போயிருக்கு, ஒண்ணுமே பேசாத மாதிரி. ஆனால் நாம் என்ன பேசினோம் என்பதை அல்லாஹ்வுக்கு தெரியும். அடுத்ததாக இன்னொரு வசனம், சூரா அல் இஸ்ராவில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பின்தொடர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விஷயத்துல தெளிவு இல்லாத விஷயத்தை நீங்க பேச போகாதீங்க. காரணம், இங்கேயும் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸம்அ, உங்களுடைய செவிப்புலன், வல் பஸர், உங்களுடைய பார்வை, வல் ஃபுஆத், உங்களுடைய உள்ளம், இவை அனைத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். எங்களை விசாரிக்க மாட்டோம், எங்களோட ஆல் பார்ட் ஆஃப் பாடியில இன்கொயர் பண்ணப்படும். எங்களோட ஆல் பார்ட் ஆஃப் பாடியிலையும் விசாரணை இருக்குது. எங்ககிட்ட மட்டும் விசாரணை இல்லை, எங்களோட ஒவ்வொரு உறுப்பும் விசாரிக்கப்படும். ஒவ்வொரு உறுப்பும் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறது. எனவே நாங்க தனியத்தான் இருக்கிறோம், யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல, நாங்க 2 பேர் மட்டும்தானே, நாங்க கொஞ்சம் பேர் மட்டும்தானே, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்தா அப்படித்தான் தெரியாதா, சும்மா ஜோக்குக்கு நாங்க பேசி கொண்டிருந்தோம். இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனத்துல செலுத்தும். நாங்க ஜோக்குக்கு பேசணும், விளையாட்டுக்கு பேசணும் என்றெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆகாது. பேசினது புறம், அடுத்தவர மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சமம். அதுவும் யாரு? உங்களோட சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சமம் என்று இஸ்லாம் சொல்லுது. உலகத்துல அறுக்கப்பட்ட எல்லா மாமிசங்களையும் இஸ்லாம் முஸ்லிம்களை சாப்பிடுவதற்கு ஹலால். ஆனால் மனித மாமிசம் மட்டும் நமக்கு சாப்பிடுறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்குது, ஃபிக்ஹுடைய பாடத்துல. ஒரு மனிதன் கடுமையான பசி, சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, சாப்பிடுறதுக்கு கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு கிடையாது, சாப்பாடு தேடி போறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கின்றதும் தெரியாது, உயிர் போற அளவுக்கு பசியா இருக்கிறது. அப்படியான நேரத்தில் இஸ்லாம் ஹராமாக்கிய பன்றி தான் இருக்கிறது என்றால், உன்னுடைய பசியை தீர்க்கும் அளவுக்கு மட்டும் உனக்கு உண்டு கொள்ளலாம், உயிரை காப்பாற்றுது. நீ அதையும் சாப்பிடாமல் மரணித்தால் நீ சூசைட், தற்கொலை பண்ணதுக்கு சமமா போயிடும். இதுக்காக வேண்டி அது ஓப்பல வாரைக்கும் சாப்பிட்றது இல்லை,
உன்னுடைய உயிரை காப்பாற்றி உனக்கு ஹலாலான உணவை தேடிக்கொள்ளும் அளவுக்கு எவ்வளவு உண்மை அவ்வளவு சாப்பிடணும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்ம நாட்டில் கிடையாது, நிலைமை உலகத்திலே கிடையாது அப்படி ஒரு சந்தர்ப்பம். இதுல என்ன சொல்ல வர தெரியுமா? அப்படியான நேரத்துல கூட இதைத்தான் சாப்பிடணும் இல்லாம மனித மாமிசத்தை சாப்பிடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கல. அப்படி என்றால் இறந்து போன உன் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவியான்னு நல்லா கேட்கிறேன். எதை கேட்கிறான்? அடுத்தவர்களை பத்தி பேசக்கூடிய கீபத்து, புறத்தை பத்தி பேச. எனவே எங்களுக்கு ஒரு விஷயத்துல தெளிவு இல்லையா, தெளிவானதுக்கு பின்னால பேசணும். அப்படி இல்லைன்னா பொத்திக்கிட்டு சும்மா இருக்கும். நம்மட பாசையில சொல்றதா தெரியாது, சும்மா கதை அளக்கிறது, சும்மா கதை அளக்கிறது. நாங்க இன்னொரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கும், ஏதோ ஒரு தகவல் தெளிவில்லை, முழுமையான தெளிவில்லை. ஆனா என்ன செய்வோம் தெரியுமா? அதுக்கு கால் வச்சு, கை வச்சு, மூக்கு வச்சு, நாக்கு வச்சு நாங்களே ஒன்றை கிரியேட் பண்ணி கொண்டு போய் முன்னுக்கு பாட்டிடுவோம். இதுதான் நடந்துச்சு, இப்படித்தான் இருந்துச்சு. அப்ப கிரியேட் பண்ணி யாரும் பேசக்கூடாது, கற்பனையில யாரும் பேசக்கூடாது. அது கீபத், புறத்துல போய் சேரும். அடுத்ததாக சூரா காஃப், பழமையாக சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் நடத்தக்கூடிய அந்த சூரா காஃப்ல ஒரு வசனம், இன்றைக்கும் அந்த வசனம் பேசப்பட்டது. மா யல்ஃபிலு மின் கௌலி இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரகீப் அதீத் என்று சொல்ல மலக்குகள் பதிவு செய்கிறார்கள். அப்ப எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யும்? அங்க ரெக்கார்ட் ஆகிக்கொண்டுதான் இருக்குது. இந்த விஷயத்துல ரொம்ப ஜெயந்தலா இருக்கிறேன். நான் என்ன பேசுகிறேன், எதை நான் பேசுகிறேன், இது நான் பேசுவதற்கு தேவைதானா இல்லையா என்பதை நாங்கள் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும் போது ஏழாம் மனிதனே ஒன்றை நீ அறிந்து கொள், ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள். அன்னஹு எம்பகி லிகுல்லி முகல்லஃபின் ஐ யஹ்ஃபஸ லிஸானஹு மின் ஜமீல் கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் என்ன தெரியுமா? சகல வார்த்தைகளையும், பேச்சில் அனைத்தையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். உன்னுடைய கட்டுப்பாடை மீறி போகக்கூடாது. ஒருத்தர் டிரைவிங் பண்றாரு, அந்த டிரைவிங் எப்போதும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். கட்டுப்பாடை மீறினால் வாகனத்துக்கு ஆபத்துக்கு, அவருக்கும் ஆபத்து, பாதசாரிகளுக்கும் ஆபத்து, அனைவருக்கும் ஆபத்து. இதே போன்றுதான் எப்பொழுதும் உன்னுடைய பேச்சும் உன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இல்லா கலாபன் லஹரத் ஃபீஹில் மஸ்லஹா. ஆனால் நீ பேசுறதுல ஏதாவது நல்ல செய்திகள் இருக்குது, மக்களுக்கு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய, மக்களுக்கு மத்தியில பயனுள்ள ஒரு பேச்சாக இருக்குமாக இருந்தால் பேசிக்கோ, இல்லைன்னா நீ பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? வமா இஸ்தவல் கலாம். எப்போ ஒரு இடத்துல பேசும்போது சத்தம் கொஞ்சம் ஒருடைய குரல் உயருகிறதோ, 4 பேர் பேசிக்கிட்டு இருந்தா அதுல ஒத்தர சத்தம் என்ன செய்யும்? கொஞ்சம் கூடும். குரல் வசதி பேசுறது. அப்படி வசதி பேசுவாராக இருந்தால் அவர் அந்த பேச்சை நிறுத்துறதுதான் என்னது? புத்திசாலித்தனம். பேச்சை என்ன செய்யணும்? நிப்பாட்டிக்கணும். சில இடத்துல பார்ப்போம், 4 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் திடீர்னு சவுண்டை கிளப்பிடுவார். அப்ப அந்த பேச்சை நிப்பாட்டிடும். அந்த பேச்சு சரியில்லை, அந்த பேச்சு சரியில்லை, அதை பிரிச்சு நிறுத்தி விட வேண்டும். சுன்னா என்ன தெரியுமா? அந்த பேச்சை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நிறுத்திக் கொள்றது. தனக்குத்தான் தெரியும், தனக்குத்தான் குரல் வசதி தெரியும் என்ற அந்த பேச்சில வீரத்தை காட்டவாறு கூடாது. இஸ்லாம் அதை வன்மையா கண்டிக்கும். இதனாலதான் நாங்கள் பார்த்தோம், சென்ற வாரம் உங்களுக்கு அந்த இபாதத்துகளை வீணாக்கும் அமல்கள் என்ற பாடத்தில் ஒரு தகவல் சொல்லப்பட்டது. என்னது? சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு சம்பவம் சொல்லப்பட்டது, ஒரு சுருக்கம் சொல்லப்பட்டது. இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபி. அவர் எப்பயுமே சத்தத்தை உயர்த்தி பேசுவார். யாருக்கு முன்னால? எல்லாருக்கும் முன்னால. அப்படித்தான். அவர் தனிப்பட்ட முறையில் அல்ல, எல்லாருக்கும் முன்னாலே எப்ப பேசினாலும் இயல்பாகவே அவர் சத்தத்தை உயர்த்தி பேசுவார். லா தர்ஃபு அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தி நபி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாதீர்கள் என்ற வசனத்தை கேள்விப்பட்ட உடனே அவர் வீட்டில் நின்றுக்கிட்டாரு, பள்ளிக்கு வாரல். முதல் நாள் பாக்குறாங்க, 2ஆம் நாள் பாக்குறாங்க, சில நாட்கள் பாக்குறாங்க, மனுஷனை காணல. உடனடியாக சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்கிறார்கள். காரணம், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட காரணம், சாபித் இப்னு கைஸிலே பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறார்கள், என்ன உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் சாபித் பின் கைஸ் சம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காணல. அவர் சொல்றார், சாதே உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எப்பயுமே சத்தத்தை ஒசத்தி பேசுறான். நபிக்கு முன்னாலே அப்படித்தான், பொதுவாகவும் அப்படித்தான்.
இருந்தாலும் இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது, அதனால அனமின் அகலினார், நான் நரகவாசின்னு சொல்லிட்டு வீட்டுல அழுது உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி அவர் ஒரு விஷயத்தை சொன்னாரு, அதனால அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் கெடுத்து வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நீங்க அவர்கிட்ட போய் சொல்லு, ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாதின்னு சொல்லுங்க. அதுக்கு பின்னால் அவர் பள்ளிக்கு வருகிறார். அப்ப அந்த சத்தத்தை உயர்த்தி பேசுவது என்பது கூட நபி அவருடைய இயல்பாகவே அவர் சத்தத்தை உயர்த்தி பேசுறாள். அப்படிப்பட்டவர்கள் கூட குர்ஆனுக்கு முன்னால ரொம்ப பயந்தார்கள். நாங்க குர்ஆனை கேட்கிறோம், ஹதீஸை கேட்கிறோம், பயான்களை கேட்கிறோம், ஆனால் அடுத்தவங்களோட பேச்சு, அடுத்தவங்கள பத்தி கழுகுறத மட்டும் விட்டு தயாராகவே இல்லை. அதுல தனியான ஒரு இன்ட்ரெஸ்ட். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனவே சுன்னத்து அல் இம்சாக்கு அன்ஹு லிஅன்னஹு கத் யன்ஜுருல் கலாம் அல் முபாஹ் இலா ஹராம். காரணம் என்ன தெரியுமா? நல்ல பேச்சாகத்தான் நீங்க ஆரம்பிப்பீங்க, அது எங்க போயிட்டு முடியும்? ஹராத்துல போயிட்டு முடியும், பாவத்துல போயிட்டு முடியும். அடுத்தவங்களை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சு. அதனால் அந்த பேச்சுக்களை நினைச்சுங்க, தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா அவ் லியஸ்முத். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் பேசினா நல்லதை மட்டும் பேசட்டும். நல்லதுன்னா என்னது? தேவையான விஷயத்தை மட்டும் தான் பேசணும். எது தேவை, அந்த இடத்துக்கு எது தேவை, தேவையில்லாத விஷயத்தை பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது பேசாம எழுப்பிட்டு போயிடணும். அது சபையா இருந்தாலும் கூட தேவையில்லாத பேச்சு வந்தா என்ன செய்யணும்? நான் எழுப்பிட்டு போறேன், இந்த பேச்சு எனக்கு சரியில்லை, இது தேவையில்லாத பேச்சு ஒன்று வருகிறது. அடுத்தவங்களை பத்தி பேசுறது, எங்களுக்கு தெரியும் அவரை பத்தி, அவர் அங்க போனார் இங்க போனார், எங்களுக்கு அவரை பழைய ரெக்கார்ட் தெரியும், அவர் அப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர், இதெல்லாம் அளக்க ஆரம்பிச்சிருவாரு. எப்போதுமே நாங்க அடுத்தவரை பார்த்து விரல் நீட்டுகிற எல்லாமே ஒரு தடவையாவது தன்னை பார்த்து விரல் நீட்டினோம்னு சொன்னால் எங்கட குறைகள் எங்களுக்கு தெரியும், திருத்திக் கொள்ளலாம். எங்களை பார்த்து ஒரு தடவை இந்த விரலை நீட்டினோம்னு சொன்னா எங்களை கபூர்ல இருந்து கபருடைய வேதனை இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம், நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம், மஹ்ஷர்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப ஒரு நாளைக்காவது நாங்க எங்களை பார்த்து எங்களை விரல திட்டுவோம், நான் சரியா இருக்கிறேனா, நான் கரெக்டா இருக்கிறேனா, ஒவ்வொரு நாளும் தூங்க போற நேரத்துல யாரை பத்தியாவது இன்றைக்கு நான் பேசினேனா என்பதை நாங்க முதலாவது பார்க்கணும். ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்போ ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்றார். அவர் வாரார், ஒரு மனிதர் உது செய்துட்டு தன்னுடைய ஒரு கையில தன்னுடைய செருப்பை தூக்கிட்டு வாரார். பார்க்கிறாங்க, வளமையா வார ஒருத்தர் தான். இரண்டாவது நாள் சொல்கிறார்கள், இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்றார். மூன்றாவது நாள் சொல்றார்கள், அதே மனிதர் வருகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்றார். அப்பொழுது அவர் உது செய்துட்டு அந்த செருப்பை தூக்கி கொண்டு வாரார். ஒரு சிறுவன் ஒருவர் சஹாபி 3 நாள் பார்த்துட்டு 4வது நாள் அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய சொல்றாரு, அந்த தோழத்தை சொல்றாரு, எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு சின்ன தகராறு, நான் கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், அதனால உங்களோட வீட்டுல கொஞ்சம் தங்க எனக்கு அனுமதி கொடுங்கன்றார். அவர் தங்குங்க, பிரச்சனை இல்லை. முதல் நாள் பார்க்கிறார், இவரை மாதிரித்தான் அவரும் வணங்குறாரு, அவரை மாதிரித்தான் இவரும் தொழுகிறாரு. 2வது நாள் பார்க்கிறார், 3வது நாள் பார்க்கிறார், தொடர்ந்து 2 பேரும் ஒரே மாதிரி தான் செய்யறாங்க, எந்த வித்தியாசமும் இல்லை. இவர் பார்த்தார், இவர்கிட்ட விசேஷமா ஒண்ணும் இல்லையே, அப்ப நம்ம இடத்துல இங்க தங்கி இருக்கணும். 3வது நாள் கேட்கிறாரு, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு என் குடும்பத்துக்குள்ள சின்ன தகராறு, அதனால தான் அவங்க இருக்கிறேன். தகராறு ஒண்ணும் கிடையாது, நானும் என் குடும்பமும் நல்லா தான் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து 3 நாட்கள் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்றார்கள். 3 நாளா நீங்க தான் வந்தீர்கள், உங்களை தான் நான் பார்த்தேன், நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு முக்கியமான விசேஷமா என்ன செய்கிறேன் என்பதை பார்ப்பதற்கு தான் நான் வந்தேன் என்று சொன்ன சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக விசேஷமான எதுவுமே செய்யறது கிடையாது. நான் இரவுக்கு தூங்க போற வரைக்கும் யாரை பத்தியும் நான் பேச மாட்டேன், யாரை பத்தியும் எதையுமே நான் பேச மாட்டேன். எவ்வளவு ஒரு தூய்மையான மனிதர்கள் பார்த்தீங்களா? இதனால் அவர் சொர்க்கவாதி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக எந்த இடத்துலையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களோட புறம் பேசுறது, அவனை பத்தி ரீபத்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது. பேச வேண்டிய தேவை வந்தால் அது நல்ல ஒரு பேச்சாக, அதுல மஸ்லஹத், மக்களுக்கு தேவை அது இருந்தால், லாபம் இருக்குமாக இருந்தால் மட்டும் பேசணும். இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, எங்கட ஈமான நாங்க பாதுகாத்துக் கொள்ளும். இல்லை என்றால் எங்கட இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தில் அது கேள்விக்குறியாகிவிடும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்ல ஒரு செய்தி இருக்கிறது. என்னன்னு சொன்னால், அன்னஹு எம்பகை
அல்லாஹ் யதகல்லம இல்லா இதா கானல் கலாமு கைரன். நீங்க பேசுற பேச்சுல ஏதாவது நலவிருக்குமா இருந்தா மட்டும் பேசுங்க, இல்லை என்றால் பேசாதீர்கள். வகுவல்லதீன லஹரத் மஸ்லஹா, எதுல உங்களுக்கு நல்லிணக்கம் நல்ல தேவைகள் பிரயோசனங்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பேச்சை மட்டும் பேசுங்கள், அது அல்லாத பேச்சை நீங்கள் பேசாதீர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குல்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுல் முஸ்லிமீன் அஃலல், முஸ்லிம்கள் ஆக சிறந்தவர்கள் யார்? முஸ்லிம்கள்ல ஆக சிறந்த முஸ்லிம்கள் யார்? எல்லாரும் முஸ்லிம்கள் தான். கேள்வி என்னது? சிறந்த முஸ்லிம்கள் யார் என்று கேட்டு சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யார் அடுத்தவர்களுக்கு எந்த வகையான தொந்தரவும் இல்லாமல் பேச்சளவிலோ செயல் அளவிலோ எந்த ஒரு வகையிலும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு மனிதர் வாழ்கிறார் என்று சொன்னால் அவர்தான் சிறந்த மனிதர் என்று சொன்னார். எங்கட வீட்டால அடுத்த வீட்டுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. இது என்ன செய்யறது? எங்கட வீட்டு கழிவுநீர் அடுத்த வீட்டுக்குள்ள தொடர்ந்து விடுறது. எங்கட வீட்டுல உள்ள வாய்ஸ் சவுண்ட் அங்க அடுத்த வீட்டுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அங்க தூங்குவார்கள், வயது பெரிய இருப்பார்கள், நோயாளி இருப்பார்கள், சிறு குழந்தைகள் இருப்பார்கள், அதெல்லாம் நாங்க பாக்குறதே கிடையாது. சில நேரங்களில் ஒரு 7-8 பேர் கூடிக்கொண்டு ஒரு சந்தில அங்கே சந்தில மூட்ல கூடிக்கொண்டு சத்தமா பேசிக்கொண்டு சிரிச்சுக்கொண்டு விளையாடி கொண்டு கை தட்டி கொண்டு இருப்பார்கள். அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவர்களுக்கு பெரிய டிஸ்டர்ப் ஆயிருக்கு, கண்டுக்கவே மாட்டார்கள். போயிட்டு சொன்னாலும் கூட என்ன சொல்லுவாரு தெரியுமா? நாங்க ரோட்ல நிக்கிறோம், உங்களுக்கு என்ன, உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க. பேசினா நல்லதை மட்டும் பேசு, மக்களுக்கு பயனுள்ள பேச்சா இருக்கணும். எங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் எங்களோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அடுத்தவர்களுக்கு எந்த வகையிலையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒன்றா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யலுமனு லி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அலுமனு லஹுல் ஜன்னah, யார் தன்னுடைய நாவையும் தன்னுடைய மறைமுகமான பகுதிகளையும் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று உத்தரவாதம் வழங்குகிறார்களோ, அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் உத்தரவாதம் வழங்குகிறேன். யாருக்கு ஏலும்? மாஷா அல்லாஹ், நாங்கெல்லாம் முஸ்லீம்கள், ஐவேளை தொழுகிறவர்கள், இஸ்லாமிய சூழல்ல வாழ்கிறோம் என்ற அடிப்படையில் எங்கட மர்மஸ்தானங்களை எப்படியும் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல நம்பிக்கை எங்கள்கிட்ட வைப்போம். ஆனா நாவை பாதுகாக்கிறது கஷ்டம். எப்படியாவது 2 பேரை கழுவினாத்தான் மனசு கொஞ்சம் நிம்மதி இல்லையா? இப்படியான ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். ஆக இந்த நிலைமையிலிருந்து நாங்க என்ன செய்யறோம்? எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த லா யதகல்லமு பில் கலிமத்தி மா யதபையனு ஃபீஹா யஸில்லு பிஹா இலா النار அப்அத மிம்மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான், பயன்படுத்துகிறான், அந்த வார்த்தையினுடைய பாரதூரத்தை அறியாமல் பேசுகிறான். அப்படி அவன் பேசிவிட்டான் சொன்னால் அப்அத மிம்மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவு தூரம் நரகத்திற்கு வீசப்படுவான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை கூட உங்களை நரகத்தில கொண்டு போய் சேர்க்குமாக இருந்தால் அந்த வார்த்தையிலிருந்து நாம் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தைகளா மட்டும் பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை பேசுங்க. பயனுள்ள விஷயத்துக்கு உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்றேன். பயனுள்ள விஷயங்களை பேசுங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப இன்றைக்கு சில விஷயங்கள், சில குர்ஆனுடைய வசனங்கள், சில ஹதீஸ்கள் உங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டுச்சு. இதை கொண்டு போய் உங்களோட வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லுங்க. உங்களோட வீட்டுல உங்களோட தாய் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, உங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க, மருமகன் மருமக்கள் மாதிரி இருப்பாங்க, உங்களோட பேர பிள்ளைகள் இருப்பாங்க. சின்ன சின்ன தகவல்களை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பாவம் நரகத்துக்கு கொண்டு போகுது. அந்த சிறு பிராயத்திலிருந்து எங்களோட குழந்தைகளை நல்லதை சொல்லி பாவத்தை சொல்லி நல்லதை சொல்லி ஆர்வம் ஊட்ட வேண்டும், பாவமான விஷயங்களை சொல்லி எச்சரிக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி எங்களோட சமுதாயத்தை ஒரு இஸ்லாமிய மறுமலர்ச்சி உள்ள சமூகமாக மாற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உங்களையும் என்னை பெற்றெடுத்த என் அருமை தாய் தந்தையை சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.